ஒரு காட்டுப் பாதையில் 2 இளந்துறவிகள் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் கடுமையான விரதத்தில் இருந்தார்கள். அதன் ஒரு பகுதியாக அவர்கள் எந்த பெண்ணிடமும் பேசவோ அல்லது தொடவோ கூடாது என்று உறுதியளித்திருந்தனர். அவர்கள் ஒரு ஆற்றங்கரையை அடைந்தபோது ஒரு அழகான இளம் பெண் ஆற்றைக் கடக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தாள். ஆற்றில் நீர் அதிகமாகவும் நீரோட்டம் வேகமாகவும் இருந்தது. முதல் துறவி தன் விரதத்தைப் பற்றி நினைத்து அந்த பெண்ணை பார்க்காமலே எந்த உதவியும் செய்யாமல் கடந்து சென்றார். ஆனால் இரண்டாவது துறவி ஒரு கணம் யோசித்தார். பெண்ணின் சிரமத்தை பார்த்து மனமிரங்கி தன் விரதத்தை பொருட்படுத்தாமல் அவளைத் தூக்கிக் கொண்டு ஆற்றின் மறுபக்கத்திற்கு கொண்டு சென்று பத்திரமாக இறக்கிவிட்டார். நன்றி தெரிவித்த அந்த பெண் அங்கிருந்து சென்றாள். இரு துறவிகளும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். 2 மணி நேரம் அமைதியாக நடந்த பிறகு முதல் துறவி ஆத்திரத்துடன் இரண்டாவது துறவியை பார்த்து, நாம் நம்முடைய விரதத்தை மறந்துவிட்டோமா? எந்த பெண்ணையும் தொடவோ பேசவோ கூடாது என்று சத்தியம் செய்திருந்தோம். நீ ஏன் அந்த பெண்ணைத் தூக்கினாய் என்று சத்தமிட்டார். இரண்டாவது துறவி புன்னகையுடன் முதல் துறவியை பார்த்தார். திருப்பமான முடிவு. இரண்டாவது துறவி மெதுவாக கூறினார், நான் அவளை 2 மணி நேரத்துக்கு முன்பே ஆற்றங்கரையில் இறக்கிவிட்டேன். ஆனால் நீதான் இன்னும் அவளை உன் மனதிற்குள் தூக்கிக் கொண்டு திரிகிறாயோ? நீதி, மோரல் சோகஸ்மேலி விரதத்தை அல்லது கடமையை கடைப்பிடிப்பதை விட ஒருவரின் துன்பத்தை போக்க உதவுவதே உண்மையான மனிதநேயம். மேலும் ஒரு செயலைச் செய்த பின் அதைப் பற்றிய கவலைகளையும் எண்ணங்களையும் சுமந்து திரியாமல் கடந்து செல்ல பழக வேண்டும்.